சற்று காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. தன்னால் முடிந்த செயலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். என்னென்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கூடிய ஆர்ப்பாட்டம் முடியாது, யாராலும் முடியாது என்று சொல்லுவான். அதுபோல் தமிழகத்திலே எந்த இயக்கத்தாலும் முடியாதது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியால் மட்டுமே முடியும். விட்டால் வெள்ளாட்டை தாண்டினால் சங்கம் இருந்தால் தானே அங்கே இருப்பவனை கேட்டு தெரிந்து கொள்ள நாதி இருக்கிறது. நம்மை போன்று அடிக்கடி அண்ணாவர்கள் சொல்வார்கள் கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாது என்று. நான் அடிக்கடி சொல்வேன், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் மீண்டும் தலைநிமிரவும் நாம் பெற்ற ஊதியத்தை, அதாவது நாம் என்றால் நம்முடைய முன்னோடிகள் நாம் பெற்ற ஊதியத்தை அறுவை தம்பிமார்களும் தங்கைமார்களும் பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இந்த போராட்ட களத்திலே முடியாது, யாராலும் முடியாது என்று சொல்லுவான். அதுபோல் தமிழகத்திலே எந்த இயக்கத்தாலும் முடியாதது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியால் மட்டுமே முடியும். பெரம்பலூரில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 7 அம்ச கோரிக்கைகளில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை உடனே வழங்கிட வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறையை தொடர்ந்திட வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு தற்பொழுது மாதந்தோறும் 150 ரூபாய் பிடித்தம் செய்கிறது. அதை ரத்து செய்து குறைந்தபட்ச அதுக்கு தேவையான தொகையை மட்டுமே பிடித்தம் செய்திட வேண்டும். இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்த்து இயக்க பொறுப்பாளர்களை அழைத்து பேசவில்லை எனில் அடுத்த கட்டமாக மாநில செயற்குழு பொதுக்குழு கூடி உரிய போராட்டத்திற்கு அறிவிக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.